ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்னைக்கு சிந்துஸ் கிச்சனில் மசாலா எதுவும் சேர்க்காத மணமணக்கும் ஆற்காடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்று ஆற்காடு பிரியாணி, அப்படி இல்லைனா ஆம்பூர் பிரியாணி. ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த ஆற்காடு ஸ்டைல் பிரியாணியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது சீரக சம்பா அரிசி தாங்க. சென்னை போன்ற நகரங்களில் மட்டும்தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் அதிகமாக பார்க்குறோம். பிரியாணினாலே சீரக சம்பா தான். சென்னை வாசிகளுக்கு எப்படி பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ, அந்த மாதிரி ஆற்காடு, வேலூர், ஆம்பூர் சைடில் இருக்கிற நகரவாசிகளுக்கு பிரியாணினாலே அது சீரக சம்பா ரைஸில் செஞ்சதாங்க ரொம்ப பிடிக்கும். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 கேஜி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் சிங்கிள் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சனை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் எடுத்துக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு 2-3 பட்டை துண்டு, கிராம்பு 8லேருந்து 10, 6 பீஸ் ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஷ், 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட ஒரு 1/2 கிலோ வெங்காயம். ஆற்காடு ஆம்பூர் ஸ்டைலில் வெங்காயம் ஜாஸ்தியாக போடுவோம். அதனால் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ டேஸ்ட் நமக்கு பிரியாணிக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கு தீ நிறைய அதிகமாக தேவைப்படும். ஸோ வேலையை நம்ம சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு திறந்து வெங்காயம் அடிபிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அடியும் பிடிக்கக்கூடாது. ரொம்ப கலர் ரொம்ப கருப்பாகவும் ஆகிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நம்ம ஒரு முழு இஞ்சி 75 கிராம், ஒரு முழு பூண்டு 75 கிராம் அளந்து எடுத்துக்கிறோம். அதை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இந்த வதக்கிய வெங்காயத்தோடு சேர்த்து வதக்க போகிறோம். இஞ்சி சேர்த்த உடனே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இஞ்சி பாத்திரத்தில் அடிப்பிடிச்சி தீயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம போட்ட இஞ்சி அடிப்பிடிக்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். இப்போ இஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதோடு நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் நல்லா வதக்கிட்ட பிறகு அதோட ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா சேர்த்து வதக்கின பிறகு அதோட நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா சக்தி மிளகாத்தூள். ஸோ இது சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வேறு எதுவும் அடிஷ்னலாக எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 2 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கலர் நமக்கு பிரியாணியில் நல்லா எடுத்து கொடுக்கும். மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறணும். இல்லைனா மிளகாத்தூள் காந்தல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிளகாத்தூள் இருக்க ரெட் கலர் இப்போ எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக நான் 1 கேஜி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 200 ml தயிர் எடுத்துக்கிறேன். இதோட நம்ம 1½ ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். தயிர் செய்த பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு 400 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி வந்து நல்லா வதக்கணும். அதுக்காக மூடி போட்டு திறந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிபிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிறது சிங்கிள் தம் பிரியாணி. அரிசி தனியாக வேக வைக்க போகிறது கிடையாது. அரிசியும் இதிலே போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்காக தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கலாம். சிங்கிள் தம் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கேஜி ரைஸ்க்கு நம்ம 1 லிட்டர் 400 கிராம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்போவுமே கொஞ்சம் குறைச்சலாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டமாகலைன்னா அப்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாட்டர் கேனில் 1 லிட்டர் 400 ml தண்ணி அளந்து அதோட சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்த பிறகு மசாலாவை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி மேலே ஒரு பெரிய பாத்திரத்தை வெயிட் போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கிலோ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸை நார்மலாக சிக்கன் குழம்புக்கு செய்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தம் போடும்போது சிக்கன் உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பெரிய பீஸுக்களாக எடுத்து கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன் மசாலாவோட. இப்போது உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது மாதிரி தெரிகிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்போ குறைச்சலாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இந்த 5 நிமிஷம் வேக வைக்கிறதுல சிக்கன் வந்து நமக்கு ஒரு 50% வந்து நல்லா வெந்துடும். மீதி 50% வந்து தம் போடும்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இந்த கொதி தண்ணியிலேயே நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போது அடுத்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ நான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பழைய அரிசியாக இருக்கிறதுனால நல்லா அரை மணி நேரம் வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே இருக்கிற அரிசி புது அரிசியாக பழைய அரிசியாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சு எடுத்துங்க. நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இப்போது இந்த கொதி தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. ஆனால் அந்த மிளகாத்தூளில் இருக்க கலரே நல்லா ரெட் கலரில் நல்லா பிரியாணிக்கு தேவையான கலரை எடுத்து கொடுக்குது. இப்போ அந்த அரிசியை உடைக்காமல் மெதுவாக அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளக்கி விடலாம். இந்த அரிசியும் தண்ணியும் சேர்ந்து சமமான மட்டமாக வர வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா அரிசியை வேக விட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் மசாலாவோடு சேர்த்து வச்சு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் லெமன் ஜூஸ் வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த டைமில் மறுபடியும் நம்ம ஒரு முறை உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமமான மட்டமாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஓரமாக இருக்க அரிசி எல்லாத்தையும் எடுத்து தட்டி விட்டுட்டு சமநிலை கொண்டு வந்த பிறகு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 3-4 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு நான் தம் போட போகிறேன். தம் போடும்போது காற்று எதுவும் உள்ளே போகாத மாதிரி தட்டை நல்லா சமநிலைப்படுத்தி வச்சுட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அது தம் போட்ட தட்டு மேலே வச்சுருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் தம்மில் நம்ம வைக்கணும். இந்த தம்மு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குன்னா குறைஞ்சது 20 நிமிஷம் அரை மணி நேரம் எடுக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து பழைய அரிசி எடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு அரை மணி நேரமாவது தேவைப்படும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்குது, குழையவும் இல்லை. முதல்ல நம்ம மேலே இருக்க ரைஸ் எல்லாம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் லெக் பீஸ் கூட எவ்வளோ உடையாமல் வந்திருக்குன்னு. இந்த பிரியாணி வந்து எந்த கலர்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. ஆனாலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் நல்ல டெக்ஸ்சராகவும் இருக்குது. அந்த பிரியாணி திறந்தவுடனே அந்த வாசனை இருக்குது பாருங்கள். அது பிரியாணி ரசித்து சாப்பிட்றவங்களுக்கால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு வாசனை. நம்ம இந்த பிரியாணி செய்யும்போது எந்த ஒரு மசாலா பொருளையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கல. அதே மாதிரி கடையில் வாங்குகிற பேக்கெட்டு எதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கவும் இல்லை. ஆனாலும் நமக்கு கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தூக்கி கொடுக்குது. இதுதான் இந்த ஆற்காடு ஸ்டைல் பிரியாணிக்கான தனித்தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி அவுட்புட் நல்லா வந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.